சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 3வது நாளாக சிகிச்சை. மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எந்தவித குளறுபடியும் இல்லாமல் விடைத்தாள்கள் வந்து சேர்ந்ததாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம். ஓடிபி எண் கேட்காமலேயே திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்று அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து செல்போன் எண் மட்டும் கேட்கப்படும் என விளக்கம். திமுகவை வீழ்த்த கூட்டணிக்கு வருமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. கூட்டணிக்கு வர மாட்டோம் என தவேக, நாம் தமிழர் கட்சிகள் அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவாரூர் மாவட்டங்களில் மழை. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தீபாவளிக்கு பெண்களுக்கு புடவை வழங்கப்படும். திருவையாறு பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். மதுரையில் சொத்து வரி வசூல் முறைகேடு குறித்து விசாரிக்க டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் நடவடிக்கை. கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் ஆகம விதிகளை மீறியதாக காத்திருப்போர் பட்டியலில் உள்ள காவல் அதிகாரி பாண்டியராஜன் மீது குற்றச்சாட்டு. நடை சாத்தப்பட்ட பின் வழிபாடு நடத்தியது குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். ஈரோடு, திருச்சி தனியார் மருத்துவமனைகளில் போலி சான்றிதழ்களை வழங்கி சிறுநீரக அறுவை சிகிச்சை. அரசு குழுவை ஏமாற்றியது விசாரணையில் உறுதி. கடலூர் அருகே போலி நர்சிங் பயிற்சி மையம் நடத்தி கருக்கலைப்பு செய்து மோசடி. போலி மருத்துவ தமதி உட்பட 6 பேர் கைது. கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக 9 இடங்களில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சிபிஐ விசாரணை. குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. நெல்லைக்கு வந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பழுது. 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. விருதுநகரில் விதிகளை மீறி செயல்பட்ட 46 பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து. ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை மூட பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மத்திய அரசுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா என தகவல். புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் ராஜ்நாத் சிங், சிபி ராதாகிருஷ்ணன், நிதிஷ்குமார் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 52 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கம். இதுவரை 21 லட்சம் பேர் விண்ணப்பங்களை அளிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுகிறது அமெரிக்கா. சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் யுனெஸ்கோ அமைப்பு இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 3வது நாளாக சிகிச்சை. மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எந்தவித குளறுபடியும் இல்லாமல் விடைத்தாள்கள் வந்து சேர்ந்ததாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம். ஓடிபி எண் கேட்காமலேயே திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்று அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அறிவிப்பு.
நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து செல்போன் எண் மட்டும் கேட்கப்படும் என விளக்கம். திமுகவை வீழ்த்த கூட்டணிக்கு வருமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. கூட்டணிக்கு வர மாட்டோம் என தவிக, நாம் தமிழர் கட்சிகள் அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவாரூர் மாவட்டங்களில் மழை. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தீபாவளிக்கு பெண்களுக்கு புடவை வழங்கப்படும். திருவையாறு பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். மதுரையில் சொத்து வரி வசூல் முறைகேடு குறித்து விசாரிக்க டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் நடவடிக்கை. கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் ஆகம விதிகளை மீறியதாக காத்திருப்போர் பட்டியலில் உள்ள காவல் அதிகாரி பாண்டியராஜன் மீது குற்றச்சாட்டு. நடை சாத்தப்பட்ட பின் வழிபாடு நடத்தியது குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். ஈரோடு, திருச்சி தனியார் மருத்துவமனைகளில் போலி சான்றிதழ்களை வழங்கி சிறுநீரக அறுவை சிகிச்சை. அரசு குழுவை ஏமாற்றியது விசாரணையில் உறுதி. கடலூர் அருகே போலி நர்சிங் பயிற்சி மையம் நடத்தி கருக்கலைப்பு செய்து மோசடி. போலி மருத்துவ தமதி உட்பட 6 பேர் கைது. கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக 9 இடங்களில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சிபிஐ விசாரணை. குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. நெல்லைக்கு வந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பழுது. 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. விருதுநகரில் விதிகளை மீறி செயல்பட்ட 46 பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து. ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை மூட பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மத்திய அரசுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா என தகவல். புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் ராஜ்நாத் சிங், சிபி ராதாகிருஷ்ணன், நிதிஷ்குமார் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 52 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கம். இதுவரை 21 லட்சம் பேர் விண்ணப்பங்களை அளிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுகிறது அமெரிக்கா. சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் யுனெஸ்கோ அமைப்பு இருப்பதாக குற்றச்சாட்டு.